அஸ்ஸலாமு அலைக்கும். வட்டலாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாரில் நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒரு நல்லா திக்கான பால் வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட 10 பாதாமும் 1/2 மூடி வந்து வெனிலா எசன்ஸும் சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் மில்க் மேடும் அதுக்கப்புறம் வந்து 1 கப் சுகர் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸியில் வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் அடுப்பில் வச்சுக்கிறேன். இது கூட வந்து உள்ள பாத்திரம் வைக்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஸ்டாண்டு மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணி சூடாகிறதுக்கு இட்லி பாத்திரம் மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க வட்டலாப்பம் மிக்ஸை வந்து அந்த பாத்திரத்தை ஏற்றி இது இட்லி சட்டியில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்குறேன். நல்லா ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ நான் இதை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆற வச்ச பிறகு வந்து நான் சைடில் உள்ள ஓரத்துலலாம் ஒரு கத்தியை வச்சு நான் வந்து லேசாக கீறி எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு சின்னதாக பிளேட் வச்சு அதை வந்து கவுத்தி லேசாக தட்டி எடுத்துருங்க. இப்போ வந்து நமக்கு வந்து வட்டலாப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு சைடு நாங்கள் இப்படி தான் ட்ரை பண்ணுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் ராபியா வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.